சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 3680 ரூபாய் அதிரடியாக குறைந்துள்ளது. காலையில் சவரனுக்கு 2400 ரூபாயும் மாலையில் 1280 ரூபாயும் குறைந்து 92320 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாகவோ புயலாகவோ வலுப்பெறாது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களுக்கும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் 15 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. 44 ஏரிகள் 75%, 118 ஏரிகள் 50% நிரம்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து 500 கன அடி உபரி நீர் திறக்கப்படுகிறது. நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீர் திறப்பு மேலும் உயர்த்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கனமழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரியில் இருந்து கொசஸ்தலை ஆற்றுக்கு திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 4500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. சென்னையை அடுத்த புழல் ஏரியில் இருந்து 750 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கனமழை எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை சுற்றுவட்டார ஏரிகளில் நீர் திறக்கப்படுவதால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. செம்பரம்பாக்கம், புழல், பூண்டியில் முன்கூட்டியே வெள்ள நீர் திறக்கப்பட்டு போதுமான இடைவெளி பராமரிக்கப்பட்டு வருவதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் பெய்த கனமழையின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ள நிலையில் மழைநீரை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே காயிரம்பேடு கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. தெருக்களில் 2 அடிக்கு மழைநீர் தேக்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையை தொடர்ந்து சாத்தனூர் அணையில் இருந்து 9000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. நீர் திறப்பு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையால் மக்கள் பாதிக்காத வகையில் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முகாம்களில் உணவுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். சென்னையில் கனமழை காரணமாக மதுரவாயல் அடையாளம்பட்டு தரைப்பாலம் மழைநீரில் மூழ்கியது. நுளம்பூர் தலைப்பாலமும் மழைநீரில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மீட்புப் பணிகளுக்காக 900 தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர். ரப்பர் படகுகள் மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீர் சேமிப்பு குளங்கள் அமைத்தல் உள்ளிட்ட திட்டங்களை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளலாம். தனி நீதிபதியின் இடைக்கால உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கனமழை காரணமாக திருவாரூரில் 10,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. விளைநிலங்களில் தேங்கிய மழைநீர் வடிந்து செல்ல தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர்.
நாகை மாவட்டம் வெண்மணி பகுதியில் மழைநீரில் மூழ்கிய நெற்பயிர்கள் நெல் கொள்முதல் நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS ஆய்வு செய்தார். அரசு கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் முழுமையாக கொள்முதல் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். நெல் கொள்முதல் விவகாரத்தில் EPS சொல்வது உண்மை இல்லை என்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதலுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் விளக்கமளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து தாய், மகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஓட்டு வீட்டின் சுவர் இடிந்து குடிசை வீட்டில் விழுந்ததில் இருவரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பத்தனந்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம் உட்பட 10 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். காசர்கோடு, கொல்லம் உட்பட 4 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை 12ஆம் தேதி நடைபெற்ற TNPSC குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. தேர்வு முடிவுகளை TNPSC இணையதளங்களில் காணலாம். கேரளா வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் ஹெலிகாப்டரின் சக்கரம் கான்கிரீட்டில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் ஹெலிகாப்டரை கைகளால் தள்ளி விடுவித்தனர். கேரளாவுக்கு வருகை தந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சபரிமலையில் இருமுடி கட்டி 18ஆம் படி ஏறி சுவாமி தரிசனம் செய்தார். குடியரசுத் தலைவரின் வருகையால் பம்பை முதல் சன்னிதானம் வரை போலீசார் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக வரும் 28ஆம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளார். கோவையில் பாஜக சார்பில் நடைபெறும் பாராட்டு விழாவில் பங்கேற்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். உளுந்தூர்பேட்டை, செய்யாறு தொகுதி நிர்வாகிகளுடன் 1-to-1 சந்திப்பு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் 2000 கோடி ரூபாய் நெடுஞ்சாலை ஒப்பந்த பணிகள் பெறப்பட்டதில் விதிகள் மீறியதாக எழுந்த புகார். எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர்கள் SP வேலுமணி தொடர்புடைய நிறுவனங்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. திருச்செந்தூர் கந்தசஷ்டி திருவிழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று மனமுருகி வழிபட்டனர். டியூட் படத்திலும் தனது 2 பாடல்களை பயன்படுத்தியுள்ளனர் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் இளையராஜா தரப்பில் வாதிடப்பட்டது. டியூட் படம் தொடர்பாக தனியாக வழக்கு தொடரலாம் என நீதிபதி தெரிவித்தார். மதுரையில் ஆபத்தான முறையில் பட்டாசுகள் மீது பெட்ரோல் ஊற்றி வெடிக்க வைத்து இளைஞர்கள் ரீல்ஸ் வெளியிட்டுள்ளனர். சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் மீதும் பட்டாசை வீசி அச்சுறுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் வீடு இடிக்கும் பணியின் பொழுது சுவர் விழுந்து விபத்து. இடிபாடுகளுக்குள் சிக்கி 2 மணி நேரத்திற்கு பின் மீட்கப்பட்ட தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். உத்தரகண்ட் மாநிலத்தில் குளிர்காலம் தொடங்கியதை அடுத்து கேதார்நாத் கோவில் நாளை காலை 8:30 மணிக்கு மூடப்பட உள்ளது. நடை அடைக்கப்படுவதை ஒட்டி கேதார்நாத் கோவில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அசாம் மாநிலத்தில் லவ் ஜிஹாத் பலதார மணம் குறித்த மசோதா வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்படும். வரலாற்று சிறப்புமிக்க மசோதா விரைவில் சட்டமாக்கப்படும் என்றும் அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். போர் அமைதிக்கு அமெரிக்கா தொடர்ந்து பயனுள்ள ஒருங்கிணைப்பை வழங்கும் என அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தெரிவித்துள்ளார். காசாவில் அமெரிக்க துருப்புகள் நிறுத்தப்படாது என்றும் உறுதிபட கூறியுள்ளார். அனைத்து நாடுகளுடனும் நல்லுறவை ஆதரிப்பதாக ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா தூதரகத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி 5 நாட்களில் 95 கோடி ரூபாய் வசூலை டியூட் படம் குவித்துள்ளது. சென்னை வடபழனியில் படக்குழு சார்பில் வெற்றி கொண்டாட்டம் உற்சாகமாக நடைபெற்றது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை அடிலைடில் நடைபெறவுள்ளது. முதல் போட்டியில் இந்தியா தோல்வியடைந்த நிலையில் இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர்.